HMD பிராண்ட்ல இருந்து 130 மியூசிக் மற்றும் 150 மியூசிக் அப்படிங்கிற ரெண்டு ஃபீச்சர் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பட்டன் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பட்டன் போன்ல எல்லா விஷயங்கள் இருக்கு, மேலும் என்ன வித்தியாசம் அதுகொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. HMD அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நோக்கியா பிராண்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து நோக்கியா அப்படிங்கிற பேர்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பேரை வந்து HMD சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இப்போ HMD அப்படிங்கிற பேரில் தான் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் ஃபீச்சர் ஃபோன்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ HMD 130 மியூசிக் மற்றும் 150 மியூசிக் அப்படிங்கிற ரெண்டு ஃபீச்சர் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி பற்றி ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஃபோனோட பேக் சைட்லாம் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ஃபோனும் 14.8 மில்லிமீட்டர் திக்னஸோட 83.1 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் IP54க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக வந்து தூரல் மாதிரியான விஷயங்கள் பட்டால் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் ஹெவியான மழை பெய்ச்சா கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோன்லையும் டிஸ்பிளேயும் காமனாக தான் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஒரு 2.4 இன்ச்சுக்கான QVGA டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கலர் டிஸ்பிளேயாக வருது. இதோட ரெசல்யூஷன் வழக்கமாக நோக்கியா ஃபோனில் பார்க்குற மாதிரி 240x320 பிக்சல்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான ரெசல்யூஷன் எதிர்பார்க்க முடியாது. நார்மலான நோக்கியாவோட டிஸ்பிளே வழக்கம் போல கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனையும் S30+ அப்படிங்கிற RTOS அப்படின்னு சொல்லப்படுற நோக்கியாவோட ப்ரொப்ரைட்டரி வாய்ஸ்ல தான் ரன் ஆகுது. இதுக்கு முன்னாடி நோக்கியா ஃபோன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி வாய்ஸ் இருக்குமோ பட்டன் ஃபோனில் அதே மாதிரி வாய்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 8 MBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பெருசாக வந்து சொல்ல இருக்குல்ல. ஆனால் மியூசிக் அப்படிங்கிற பேர் வச்சுட்டு ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுக்காங்க. இந்த மைக்ரோ SD கார்டோட சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 32 GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ 32 GB வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் SD கார்டு வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து சாங்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு MP3 பிளேயரும் கொடுக்குறாங்க. அது போய் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு மியூசிக் அப்படிங்கிற பேர் வந்து ஏன் வச்சாங்க கேட்டிங்கன்னா வந்து இதோட ஸ்பீக்கர் கொஞ்சம் மற்ற ஃபோனோட கொஞ்சம் அதிகம். அதாவது நமக்கு வந்து 2 வாட்க்கான ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் கில்ஸ் வந்து ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெடிகேட்டடாக மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன்ஸும் கொடுக்குறாங்க. மற்றபடியாக நெட்வொர்க்கை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு வழக்கம் போல 2G சப்போர்ட் தான் இருக்குது. 3Gயோ இல்லை 4Gயோ இதில் சப்போர்ட் ஆகாது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோனில் 3.5 RJ சப்போர்ட் இருக்குது. அது போக நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 மியூசிக்கில் வந்து நான் பார்த்துட்டிங்கன்னா டாப்பில் வந்து 2 LED டார்ச் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து கேமரா கிடையாது. அதே 150 மியூசிக் அப்படிங்கிற ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பேக் சைடில் ஒரு VGA கேமரா பேருக்கு ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஃப்ளாஷ் தான் இருக்குது ஃபோனோட பேக் சைடில். அதே ஃப்ளாஷை வந்து நீங்கள் டார்ச் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கேமரா நினச்சிங்கன்னா இந்த HMDயோட 150 மியூசிக் அப்படிங்கிற ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அது கேமரா வேண்டாம் ஸ்பீக்கர் மட்டும் போதும் நினச்சிங்கன்னா 130 மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனையும் ஒரு 2500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. வழக்கம் போல் எல்லா நோக்கியா ஃபோனில் பார்க்குற மாதிரி இந்த HMD ஃபோன்லேயும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சார்ஜாக இருக்குது. ஆனால் பேக்கப் நமக்கு வந்து ஸ்டாண்ட் பை டைம் மட்டும் 34 நாள் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சார்ஜ் வந்து பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இதே மாதிரியாக இந்த HMD 130 மியூசிக் மற்றும் 150 மியூசிக் அப்படிங்கிற ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 130 மியூசிக்கோட விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 அப்படிங்கிற விலையிலும் 150 மியூசிக்கோட விலை 2399 அப்படிங்கிற விலையிலும் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் HMD வெப்சைட்லையும் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 130 மியூசிக் மற்றும் 150 மியூசிக் அப்படிங்கிற ரெண்டு ஃபீச்சர் போனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.